வணக்கம். லதா காமாட்சி, நெல்லை போஜன். வெண்டைக்காய் பக்கோடாவுக்கு ஒரு 5 வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். இதை லைட்டாக இதில் அப்படி போட்டு லைட்டாக பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த கடலை மாவுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து நல்லா பரட்டி இந்த வெண்டைக்காயில் வச்சுருக்கேன். இப்படியே ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்திங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து சாப்பிடாது. இப்படி வெண்டைக்காய் போட்டு கொடுத்தா இதே மாதிரி தான் பாகக்காய் பக்கோடா. தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கக்கூடாது. இதை அப்படியே பிளேட்டில் கொட்டி ஒன்று ஒன்றா தெரியுதா? அப்படி ஒன்று ஒன்றா சிங்கிள் பீஸாக, இல்லைன்னா நம்ம மொத்தமாக எடுத்தால் மொத்தமாக விழுந்துடும். இது ஒவ்வொரு பீஸாக போட்டோம்னா சின்ன குட்டீஸு அதுங்க ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடும். வெண்டைக்காய் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், ஆயில் இருக்காது. ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ஆயில் இருக்காது. அவ்வளோதான். இது நல்லா அப்படியே முறை டோஸ்ட் ஆனோன்னா காமிக்கிறேன். ஓகே, நல்லா இந்த மாதிரி சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து சத்தம் நல்லா கேட்குதா உங்களுக்கு? நல்லா சலசலப்பு அடங்கி இந்த பிள்ளைங்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிடாதுங்க. சாயங்கால நேரத்தில் டீக்கு இப்படி ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா அழகாக என்னமோ ஸ்நாக்ஸ், ஒரு சின்ன என்னமோ வெண்டைக்கான்னு தெரியும், இருந்தாலும் அது நல்லா ஸ்கிரிப்பியாக இருக்கிறதுனால சாப்பிடும். சரி, அது கொஞ்சம் கடலை மாவு கரைச்சேன் அதோட. இப்போ இதோட ஆனியன் பஜ்ஜி போட்டலான்ட்டு அதே மாவில் தான் கொஞ்சம் அதை வந்து பவுடர் மாதிரி எடுத்து அதில் மேலே பரட்டினேன். இதில் வந்து தண்ணி கரைச்சிருக்கேன். அதே மாவு தான், கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா. சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆளுக்கு 2 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். இப்போ ஆனியனும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. தெரியுது உங்களுக்கு? வந்து நல்ல சவுண்டு கேட்குது, தெரியுதா? இது அப்படியே நல்லா கொஞ்சம் ஆயில் வடிகிற வச்சிருக்கேன். இப்போ சுவையான வெண்டைக்காய் பக்கோடா, ஆனியன் பஜ்ஜி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.